ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவல் பார்க்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் வறுவல் போட்டுட்டு நம்ம சாதம் நல்லா சாப்பிட்லாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலா, ரொம்பவும் சுவையாக இருக்கும். சிக்கன் பீஸ் போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற மசாலாவோடையே சாப்பாடு நல்லா சாப்பிட்டுடலாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல வந்துட்டு இந்த மசாலா எடுத்துருக்கேங்க. ஏலக்காய், லவங்கம், சீரகம், ஜாஜிக்காய், தனியா, பிரியாணி இலை, மிளகு, சோம்பு, பட்டை, கடல் பாசி எல்லாம் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடாகிற மாதிரி இருந்தால் போகிறோங்க, ரொம்ப ஃப்ரை பண்ண அவசரம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டால் சரியாக போயிடும். ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். இது வரைக்கும் பண்ணிக்கிட்டால் போகிறோங்க. இதை வந்துட்டு இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு கசகசா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு கசகசா போட்டிருக்கேன். கொப்பரை தேங்காய் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும், வாசனை வரும், எண்ணெய் வாசனை, அதனால் போடல. இது மாதிரி கொஞ்சமாக பவுட்ரு பண்ணிக்கணுங்க. நம்ம ரொம்பவும் பவுடர் வேணால், கொஞ்சம் கொரப்பாக பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பிரியாணி இலை போட்டுக்கலாம். இது நம்ம தோட்டத்தில் பிரியாணி இலை, ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதை வந்துட்டு கடாயில் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். நல்லா கொஞ்சம் இது மாதிரி கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு, இப்போ வந்துட்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. பச்சை மிளகா காரம் தாங்க இதுக்கு, நம்ம வந்துட்டு மிளகா பொடி போட மாட்டோம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். மிளகு, பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்கும், இது கரம் மசாலா காரம் இருக்குங்க இதில். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாங்க. இது எலும்போடு சேர்த்து தான் நான் ஃப்ரை பண்ணுறேங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும், எலும்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் போன்லெஸ்ஸை விட. ரெண்டும் சேர்த்த மாதிரி போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டோம்னா இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வருங்க. உப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி வருங்க. அதுலேயே மூடி வச்சிட்டோம்னா நல்லா இது மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மூடி போட்டு இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. மூடி எடுத்து பார்த்தா அது தண்ணி நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம பண்ணுற சிக்கன் ஃப்ரைன்றதுனால இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ஏன்னா தண்ணி விடணும் நம்மளுக்கு சிக்கனை. அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம்னா தண்ணி அதிலேயே விட்டு நல்லா இது மாதிரி வெந்து வருங்க சிக்கனு. நல்லா இது மாதிரி வர வரைக்கும் நல்லா எண்ணெய் விட்டுடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கிட்டேன், 1 பெரிய கரண்டி. இப்போ வந்துட்டு மிளகுத்தூள் 1 முக்கால் கரண்டி போட்டிருக்கேங்க. பச்சை மிளகாய் இது ரொம்ப காரம் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி போட்டுக்கிட்டேங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சு விட்டுட்டோம்னா நல்லா அந்த அடி பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லா வருங்க டேஸ்ட்டு. அது கொஞ்சம் நேரம் கீறி எடுத்துட்டோம்னா அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரசமும் மோரும் வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் வச்சுக்கிட்டு அந்த மசாலாவோடைய சாதம் கலக்கி சாப்பிட்றலாங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.